வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம் இப்போ இந்த பனானாவை வச்சு நாம் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நேந்திரம் பழம்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். இதுதான் இந்த பனானாவை வச்சு நாம் எப்படி சிப்ஸ் செய்யலான்னு பார்க்கலாம். இது பச்சை கலர்லேயும் கிடைக்கும், ரொம்ப நல்ல பழமாகவும் கிடைக்கும், இந்த ஸ்டேஜ்லேயும் கிடைக்கும். வாங்க இப்போ நாம் இதில் சிப்ஸு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் இதை தோலை சீவி நாம் இந்த பழத்தை எடுத்துக்கணும். இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதனோட தோலை எடுத்துட்டு இந்த பழத்தை நாம் சீவலில் வச்சு சீவணும். இப்போ பாருங்கள், இந்த பனானாவை இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணிட்ட பிறகு இது என்ன பண்ணுங்கன்னா, இதில் கத்தியில் சென்டராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. சென்டராக கோடு போட்டு இதை இப்படி பிரிச்சிங்கன்னா இதில் இருக்கிற தோலை நாம் எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த சிப்ஸை தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். நான் என் குட்டீஸ்க்கு உப்பு மஞ்சப்பொடிலாம் சேர்க்குறதுக்கு முன்னாடியே நான் அவங்களுக்கு எடுத்துருவேன். குட்டீஸ்க்கு பனானா சிப்ஸு கொடுக்கலாம், பட் ஆனால் நான் வீட்டில் செஞ்சால் தான் கொடுப்பேன். ஏன்னா நம்ம நல்ல ஆயிலில் பண்ணுறோம், அதனால் வெளியிலேருந்து வாங்கிலாம் கொடுக்க மாட்டேன். இது ட்ரீட் மாதிரி ஒன்றோ ரெண்டோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 கொடுக்கலாம். அந்த மாதிரி அதிக அளவில் கொடுக்கக்கூடாது, பட் ஒரு 2-3ன்னு கொடுக்கலாம். அதனால் அவங்களுக்கு நான் அதை ட்ரீட் மாதிரி எடுத்து வச்சுப்பேன் ஒரு பாக்ஸில் போட்டு. அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணோன்னு எடுத்துட்டேன். இப்போ நாம் இதில் நான் உப்பெல்லாம் போட்டு நான் செய்வேன். அதனால் நீங்கள் வெளியில் வாங்குகிற சிப்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க, வீட்டில் எப்பாவது செஞ்சு அதை கொடுங்க குட்டீஸ்க்கு. தோலை சீவி இதோ எடுத்து வச்சுருக்கேன். நாம் சீவலில் இதை நாம் இந்த உருளைக்கிழங்குலாம் உருளைக்கிழங்கெல்லாம் எப்படி சீவுறோமோ பஜ்ஜி செய்கிறதுக்கு, அதே மாதிரி நாம் இதையும் நாம் எண்ணெய் காஞ்சிக்கிட்டே இருக்கும் போது நாம் சீவி பாருங்கள். இந்த மாதிரி சீவி போடணும். போட்டு ஒரு பக்கம் வெந்தோடனே அடுத்து திருப்பி போடணும். இதை மொத்தமாக சீவி வச்சுட்டு போடக்கூடாது, ஏன்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நீங்கள் அப்படி மொத்தமாக சீவுறதா இருந்தால் சீவின பிறகு ஒன்றுன்னா தனியாக பிரித்து வச்சிடணும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு வேகும்போதும் அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், அது வேகாமல் போயிடும். அதனால் தனித்தனியாக தான் இருக்கணும். நீங்கள் அப்படியே உங்களுக்கு பழக்கம்னா இந்த எண்ணெய் மேலேயே அப்படியே வச்சு அந்த சீவலில் நாம் சீவணும். இந்த சீவல் மூலியமாக தான் நாம் அதை சீவணும். இதில் ஒரு பிளேடு இருக்கும், அந்த பிளேடு மூலமாக தான் சீவணும். இது பாருங்கள், இது வேகணும். பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பாதி பாதி பனானாவை தான் நாம் சீவி போடணும். மொத்தமாக போட்டிங்கன்னா அதுவுமே ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்றோட ஒன்று லைட்டாக இருந்ததுன்னா நான் எத்தனைக்கும் இப்படியே தான் வச்சு சீவினேன். அதுலேயே பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டிடுது. அதை நீங்கள் பிரித்து விடுங்க, இல்லைன்னா அது பிரியவும் பிரியாது. நாம் அந்த எண்ணெயில் இருக்கும் போதே செஞ்சாதான். பாதி பாதி பனானாவாக போடுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிறனால நாம் பெரிய வானலி வைக்கலை, சின்னது தான் வச்சுருக்கோம். அதுக்கே நாம் எண்ணெய் நிறைய தான் விட்டுருக்கோம். இருந்தாலும் இதில் ஒரு பனானா முழுசாக போடக்கூடாது, பாதியை தான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க. தேங்காய் எண்ணெய் இல்லாதவங்க நார்மல் எண்ணெயில் செய்யலாம். இப்போ பாருங்கள், உப்பு மஞ்சப்பொடி இது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துருக்கேன். நீங்கள் எத்தனை பனானா எடுத்துக்கிங்களோ அதுக்கேற்ற உப்பும் மஞ்சப்பொடியை எடுத்துக்கோங்க, வாட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த வாட்டரை நாம் சிப்ஸு முக்கால் பகுதி வெந்த பிறகு நல்லா சிப்ஸை
ரெடியாகி வர ஸ்டேஜில் இதை ஒரு ஸ்பூன் அப்படியே அந்த எண்ணெயில் அந்த சிப்ஸ் மேலேயே விடணும். அதனால தான் அது உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக உப்பு சால்ட்டோ அந்த கலரும் கலந்து இருக்கு. அதுக்கப்புறம் போடக்கூடாது சால்ட்டு இதெல்லாம். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு காட்டின பழம் இந்த கலரில் வந்திருக்கு. ஒவ்வொரு நேந்திரம் பழத்தோட கலருக்கே பச்சையாக இருந்தால் அது ஒரு மாதிரி கலரில் வரும், ப்ரௌன் கலராக. நல்லா பழுத்து இருந்தால் அப்படியே பழுத்த பழம் மாதிரி அப்படியே இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், கலரும் சேஞ்ச் ஆகிடும். நமக்கு அந்த பனானா கருத்து போனால் ஒரு கலர் வரும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒவ்வொரு பழத்தோட நிறத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் இருக்கும். இது உங்களுக்கு நான் காட்டினது தான். இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நாம் அப்படியே மஞ்சள் தண்ணியை அந்த மஞ்சள் தண்ணி உப்பும் கலந்து வச்சுருக்க வாட்டரை இதில் அப்படியே சுத்தீரும் இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் விடணும். இப்போ பாருங்கள் அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு தான் நாம் அந்த தண்ணியை இதில் விடணும். எவ்வளோ நல்லா சலசலன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் இது இந்த குட்டீஸ்க்காக எடுத்து வச்சுக்கிறேன், அதனால் இதில் நான் உப்பும் மஞ்சப்பொடியும் சேர்க்கலை. அதுக்கு அடுத்து செய்கிறதுல நான் உங்களுக்கு அந்த மஞ்சப்பொடி உப்பும் சேர்த்துட்டு காட்டுறேன். பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃப்ரை ஆகணும். பாருங்கள் இந்த மாதிரி சவுண்டு வருது பாருங்கள், அந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாகணும். பாருங்கள் சிப்ஸு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அந்த கொதிக்கிறது அப்படியே அடங்கி போயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் அந்த மஞ்சள் தண்ணியை இதில் விடணும். பாருங்கள் இது நல்லா இந்த இதில் அப்படியே கொதிக்கிறதெல்லாம் அப்படியே அடங்கிடும். இந்த கொதிக்கிறதெல்லாம் அடங்கிட்டோன்னா நம்ம அதிலிருந்து அப்படியே இதை எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, பனானா சிப்ஸ் ரெடி. பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இது தண்ணியை எடுத்து இதில் சிப்ஸ் மேலே விடணும். கொதிக்கிறதெல்லாம் அடங்கிடும். அதுக்கப்புறமா நாம் அதிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள் அடங்கிச்சு பாருங்கள், அவ்வளோதான். இதை திருப்பி போட்டு நம்ம கூட அவ்வளோதாங்க. பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் கொதிக்கிறதெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நாம் இதுலேருந்து நாம் எடுத்துடலாம். இந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாதுங்க. நீங்கள் வெறுமனே அந்த உருளைக்கிழங்கு கூட சீவி இந்த எண்ணெயில் நாம் பொட்டேட்டோ சிப்ஸ் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம மஞ்சள் போடுறதுனால மஞ்சள் உப்பு இதில் சேரதான் செய்யும். அதனால் இதில் நீங்கள் அடுத்து ஏதாவது பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படி செய்யணுன்னாலும் இதில் செஞ்சுக்கலாம்.
இல்லை வாழைக்காய் சிப்ஸ் செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல சிப்ஸ் செய்யணுன்னாலும் இதில் இந்த எண்ணெயை உபயோகப்படுத்தி செஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த நாள் யூஸ் பண்ணாதீங்க. அன்றைக்கே ஒரே நாள் செஞ்சுட்டு மீதி எண்ணெயை கொட்டிடுங்க. திரும்பி திரும்பி இதில் அடுத்த நாள் உபயோகப்படுத்தினா உடம்புக்கு கெடுதல். அதனால் ஒரு டைமாக செஞ்சுட்டு அதுக்கடுத்து மீதி இருக்க ஆயில் போட்டுடலாம். பனானா சிப்ஸ் இதுதாங்க. பனானா சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்த சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இது அருமையான ஸ்நாக்ஸு. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.